சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். லைகா புரொடக்ஷன்ஸ் திரு தாமரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஆலமீடியா புரொடக்ஷன்ஸ் ராஜா டிஎஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கமலக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் சதாசிவம் செந்தில்ராஜன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். குரு லக்ஷ்மண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த காதல் மீட்டரை கண்டுபிடிச்ச பாடினி குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுமித்ரா தேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் நிசாம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மியூசிக் டைரக்டர் மைக்கேல் ஆகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கேமராமேன் கூலி சவுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரி, இந்த வெப் சீரிஸ்ல யாரெல்லாம் நடிச்சிருக்கீங்களோ அப்படியே மேடைக்கு வந்துருங்க. யாழினியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரி, முதல்ல அதை ரிலீஸ் பண்ணிடலாமா? யாரும் லவ் தாண்டி வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். செல்லுமணி சார் அப்படிதானே சார்? இந்த லவ் மீட்டர் வந்து இப்போ அவங்க தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. யாருக்கு பல்ஸ் எவ்வளோ இருக்குன்றது பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். சரண்யா ரெடியா? ஓகே, கொடுங்க. ஒருத்தர் கைக்கு கொடுத்தா அந்த பல்ஸ் தெரிஞ்சிடுமா? பாடினி குமார் கண்டுபிடிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க இங்க. ஐயோ, தானு சார் பாவம் விட்டுறலாம். தானு சார்ட்ட வேணாம், தமிழ் குமரன் சார்ட்ட கொடுங்களேன். அங்க என்னடா நடக்குது? முதல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம்? எட்டு %? சார் சார் நீங்க யாரையும் நினைக்கல போல சார். சரி, தமிழ் குமரன் சார்ட்ட கொடுங்களேன். தமிழ்
சார் இந்த மீட்டர் வந்து சார் லவ் மட்டும்தான் சார் காமிக்கும். ஓகே சார். அப்படியே இந்த கூட்டத்துல 2 பேரை காமிக்க வேண்டியது இருக்குது. மீட்டர் வெடிச்சு. எவ்வளோ? ஐயோ சார் இருக்கல ஐஎஸ் நீங்க தான் சார். சரி கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்காங்க, ராகு சட்டை கொடுங்க. பின்னாடி கேமராமேனுக்குலாம் அனுப்பணுமா? எவ்வளோ? போறப்ப எல்லாரும் கைராக வச்சுட்டு போறீங்க, கண்டுபிடிச்சிடுறேன் இன்னைக்கு. ஓகே கௌஷிக் கொடுங்க. எவ்வளோ வந்துச்சா வரலையா? சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ எல்லாருக்கும். அஜு சாரை விட்டுட்டீங்களே, அஜு சார்கிட்ட கொடுங்க முதல்ல. ஐயோ கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஃபிங்கர் கரெக்டா வைக்கிறீங்க. குட் சார். ராஜேஷ் சதீஷ் இங்கெல்லாம் லாஸ்ட்லப்பா, வெயிட் பண்ணுங்க. வாவ் சார், ஹையஸ்ட் நீங்க தான் போல. சரி இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பாடினி குமாரிட கொடுங்க, கண்டுபிடிப்போம். என்ன ஒரு சோதனை இது. எவ்வளவு 100 காமிக்குதா? தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். முதலாவதாக நாம் பேச அழைப்பது, காதல் என்பது ஒரு பாடல் போலவும் ஒரு கவிதை போலவும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் அழகாக்கி அலங்கரிக்கும். காதலின் நினைவே மனித வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் உயிர் பெறுகிறது. அப்படி ஒரு அழகான வெப் சீரியஸ் ஹார்ட்டிலே பேட்டரி. ரேகைக்கு பிறகு இந்த சேனல்ல வெளிவர போற ரொம்ப முக்கியமான ஒரு யூத்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். நவீன காதலை புதிய கோணத்தில் புதிய பரிணாமத்தில் வழங்கவிருக்கிறது. வித்தியாசமான கதைக்களங்களை எப்போதும் ரசிகர்களுக்காக வழங்கும் G5 கௌஷிக் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். கான்டென்ட் ஹெட் அவர்கள். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சந்தித்தோம் ரேகை ப்ரெஸ் மீட்டில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. டோட்டல் கான்ட்ராஸ்டாக ஒரு சப்ஜெக்டு, அது ரொம்ப இன்டென்ஸான சீரியஸான ஒரு சப்ஜெக்டு. இது வந்து லாட்ஸ் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலேயும் நிறைய சீரியஸான ஒரு எமோஷ்னல் ஒரு சீக்வென்ஸ் அண்ட் கனெக்ட் இருக்குது. இது ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு கன்விக்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஹவ் லிவ் தட் கேரக்டர். நிஜமாகவே ஃபென்டாஸ்டிக்காக ஃபஸ்ட்டு அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது, அந்த எஸ்பெஷலி அந்த ஸ்மோக் இது பண்ணிட்டு போகிற அந்த சீனில் வந்து ஒரு சின்ன கூஸ் பம்ப் வந்தது. உடனே டிசைட் பண்ணோம் இது வந்து நம்ம வந்து we have to activate this project அப்படின்னு. அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே ஒரு ஏன்னா அது
அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதை அந்த மாதிரி ஒரு சீனை யோசித்த அந்த டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு பாராட்டுகள். டைரக்டர் வந்து பாவம் தேட வேண்டியதாக இருக்குது க்ரௌடில், எங்கேயாவது போய் ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாரு, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. சார் நிஜமாகவே மீன் யூ ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஐ திங்க் இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே வந்து இதை ஏதாவது ஒரு விதத்தில் ரிலேட் பண்ணிப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு லவ், ஒரு ரொமான்ஸு அவங்களோட லைஃப்பில் நடந்திருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொமான்டிக் ஒரு ஜேர்னி. டிஓபி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஃபென்டாஸ்டிக் ஜாப், எடிட்டர், ஆல் த டெக்னீஷியன்ஸ் நிஜமாகவே ஒரு கிரேட் அவுட்புட் கொடுத்துருக்கீங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் ஆர் பெட்டர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வி வில் ரிலீஸ் இட் வித் ப்ரைட் ஆன் 16th of December. அடுத்த மாதம் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களோட ஆதரவு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது. இந்த ஈவினிங் எங்களை இந்த கெஸ்ட் ஆஃப் ஆனர் எல்லாருக்குமே மறுபடியும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காதல் மாயஜாலம் கொண்ட பல கதைகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஹார்ட்டிலே பேட்டரி ஒரு சாதாரண காதல் கதை அல்ல. மனம் உண்மையில் என்ன விரும்புகிறது என்பதை ஆராயும் ஒரு பயணம், ஒரு புதுமையும் ஒரு உணர்வு கலந்த ஒரு ஸ்பெஷலான கான்டென்ட் கொடுக்க போகிறாங்க G5யோட சீஃப் சேனல் ஆஃபீஸர், G5 அண்ட் பிஸ்னஸ் ஹெட் திரு VS ராகவன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல் தி மீடியா பார்ட்னர்ஸ்க்கும் அண்ட் கெஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும், தானு சார், செல்வமணி சார், அஜுவர்கி சார், ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் எல்லாருக்கும். அண்ட் டு தி காஸ்ட் அண்ட் த க்ரூ. இன்ஃபேக்ட் மீட்டரில் எடுத்தாங்க, தானு சார் இருக்கும்போது 8% வந்தது. ஐ திங்க் அவர் சொல்லலை. ஐ திங்க் சினிமா நினச்சி அவர் எடுத்திருந்தானே 100% வந்திருக்கும். ஐ திங்க் தட்ஸ் லவ் ஃபார் இஸ் சினிமா. ஆட்டில் பாட்டி ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஒரு மிஷின்ஸ் நம்மளை எல்லாருமே நிறைய இடத்துல நம்ம இன்ஃபேக்ட் நம்மளை கைண்ட் ஆஃப் நம்ம முன்னோக்கி நம்மளை நிறையா கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ், இந்த மினி சீரீஸ் இதயத்தை ஒரு சயின்ஸால் மெஷர் பண்ண முடியுமான்றது ஒரு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கிற ஒரு கதை. ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் எப்படி சொல்கிறது, ஒரு அமால்கமேஷன் ஆஃப் லவ், ரொமான்ஸும் சயின்ஸும் ஒரு நல்ல ஒரு பிளெண்டான ஒரு ஸ்டோரி பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டு டைரக்டர் இஸ் டன் அ வெரி பியூட்டிஃபுல் ஜாப் அண்ட் டு தி காஸ்ட் அண்ட் தி க்ரூ. வெரி நைஸ். இட்ஸ் கம் அவுட். இது எல்லாருக்கும் ஒரு இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் இளைஞர்கள் மாதிரி மனசு இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். இது வந்து சவுத் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம கௌசிக் சொன்னார், இது 2 weeks பேக் 2 வாரத்துலேயே நம்ம அந்த ரிலீஸ் பண்ணுற செகண்ட் ட்ராப் ஆஃப்டர் ரேகை வந்து ரொம்ப நல்லா வரவேற்பு இருந்தது மக்கள்கிட்ட. இட்ஸ் பீன் அ ஹியூஜ் வரவேற்பு. அதே மாதிரி ஹார்ட்டில் பேட்டரியும் ஐ திங்க் வில் பி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து G5ல வித்தியாசமான கதைகள், இன்ஃபேக்ட் ஒரு நம்ம சவுத்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி இல்லாமல் ஒரு புதுமையான ஸ்டோரிகள் வந்து எல்லாருக்கும் வரவேற்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்டில் தான் ஹார்ட்டில் பேட்டரி ஆஸ் வெல். இந்த ஒரு ரொமான்ஸ் ஸ்கைஃபை இந்த வெப் சீரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இது ரொம்ப சக்ஸஸ் இருக்கணும், இங்கே ரொம்ப நம்புகிறோம். இது வந்து நம்மளோட ஒரு முயற்சி ஆன் த கதைகள், புதுமையான கதைகள் மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்காம ஒரு கல்ச்சுரல் கமிட்மெண்ட்டாக தான் பார்க்குறோம். ஸோ நம்ம கதைகள், நம்ம மொழி, நம்ம கதைகள், அந்த தான் ஜீவோட நோக்கமும். ஐ திங்க் தட் திஸ் வில் கம் இன் தட் லைன்ஸ் as well. So I leave the floor to the other people to speak on. So once again, thanks to the producer and the entire cast and crew for the success of this. Thank you. தேங்க்யூ சார். ஹார்ட்லே பேட்டரி டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நியூ டைரக்டர், மியூசிக், கேமராமேன் அப்படின்னு ஒரு புதுசாக சேர்ந்து ஒரு அழகான ஒரு கலவையான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் மைக்கேல் ஆகாஷ் அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட், ஃபஸ்ட்டு கமர்ஷியல் மூவி. ஃபஸ்ட்டு ராஜாண்ணனுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்த அம்மா அப்பா எல்லாருக்கும் தேங்க்யூ. என் ஃப்ரெண்ட்ஸ், என் மீடியா, என்னோடய டீம் எல்லாருக்கும், விஜய், முரளி, அபி, ஹெவின் பூஸ்டர் எல்லாருக்கும் தேங்க்யூ. அப்புறம் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
ஆல் அவுட் மீடியா. இதான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்னால எனக்கு கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் கம்மியாக பேசியிருக்கீங்க, அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சென்னையில் நம்ம பார்த்த இடங்களை இவ்வளோ அழகாக உங்களோட கேமராவில் படம் பிடிச்சு காமிச்சிருக்குன்னா முதல்ல அந்த கேமராமேனுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். கேமராமேன் சவுந்தரராஜன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பத்திரிகையாளர்கள் அண்ட் வந்திருக்க பெரியவங்க இருக்கும் நன்றி. டைரக்டருக்கு நன்றி. ராஜாண்ணா ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் கூட ஒர்க் பண்ண அனைவருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் படபடன்னு இருக்குது, சாரி. தேங்க்யூ. ஹார்ட் பீட் ஒரு வெப் சீரிஸ் தானே அப்படின்னு இல்லாமல், நம்மளும் வேலை பார்த்தோமே அப்படின்னு இல்லாமல், ஒரு படத்துக்கு என்ன இன்புட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அழகான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இதோட சிஜி ஒர்க் இருக்குது. எடிட்டர் அண்ட் விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் செய்த நிஜாம் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு என்னோடய டேரக்டரு சதாசிவம் செந்தில்ராஜன். சதா வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோட ஐடியா சொல்லும் போதே ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் ஷேர் பண்ணார். இது நம்மளால் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நானும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் பாசிபிள் தான் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் செகண்டாக நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோடய ப்ரொடியூசர் ராஜா அண்ணன். ஏன்னா அவர் ரொம்ப பொறுமையான மனுஷன். அவரோட பொறுமைனால தான் இந்த ப்ராஜெக்ட் இங்கே வந்து வரைக்கும் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ராஜா அண்ணன். அப்புறம் மூணாவதாக நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கேமராமேன் சவுந்தரண்ணன். அவர் எந்த ஃபுட்டேஜ் கொண்டு வந்து கொடுத்தாலும் இது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை அப்படி தான் சொல்லுவேன். அவரும் ஸ்வீட்டாக கொஞ்சம் பாடுறா அப்படிங்குவார். அந்தளவுக்கு அவரும் ஸ்வீட்டான ஒரு பர்சன். அப்புறம் இது இல்லாமல் நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். குரு அண்ணன், சில அண்ணன்ஸ் நிறைய பேர், குரு அண்ணன், விஸ்வா அண்ணன், அப்புறம் பாலா அண்ணன், கோன் அண்ணன், அப்புறம் கரீம், அப்புறம் கார்த்திக், தீபக், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு டே ஒன்லேருந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க இப்போ வரைக்கும். அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிண்ணே. அப்புறம் இவங்க இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் எங்கள் டீமை வந்து இந்த அளவுக்கு இங்கே கொண்டு நிப்பாட்டி இருக்கிறதுக்கு ஜீலேருந்து சில பேரும், அப்புறம் இன்னும் நிறைய பேர் காரணம். அவங்கள முக்கியமானவங்க சரண்யா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் முகுந்த் ப்ரோ, அப்புறம் சதீஷ் ப்ரோ, அப்புறம் ரவி ப்ரோ, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ், நன்றி. இப்போ இருக்கிற ஓடிடி தளத்தோட காம்படிஷனில் தன்னோட தளத்துக்கான மக்கள் ரசிகர்கள் எந்த கதையை விரும்புவாங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபுல் மீல் ட்ரீட் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ராஜா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் பெரியவர் அனைவருக்கும், மீடியா மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த மேடைக்கு வர்றதுக்கு மோர் தென் 10 இயர்ஸ் ஆச்சு எனக்கு. நான் 2015 என்னோடய ஐடி கரியரை விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முழுக்க சப்போர்ட்டிவாக இருந்தது என் ஃபேமிலி எஸ்பெஷலி என் ஒய்ஃப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் தான். ஸோ என்னோடய டீமோட சேர்ந்து தான் என் ஜேர்னி. ஸோ நாக் அவுட் பண்ணிட்டு ஒரு சேனலில் மோர் தென் 5 இயர்ஸாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்க இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் இவங்க இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி தான். ஸோ என்ன பேசுறதுன்னு தெரில. இது எங்களோட தொடக்கம். கண்டிப்பாக இன்னும் நிறைய கதைகளோடு உங்களை எல்லோரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வருவோம். ஸோ என்னை நம்பி என் கூடவே இருக்கிற என் டீமுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த கதையை G5 வரைக்கும் கொண்டு போன சரண்யாக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். வெப் சீரிஸோட ரியல் ஹீரோ அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஆஃபீஸ் சீரீஸோட லீடு, தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒன் ஆஃப் த லீடு, ஹார்ட்லே பேட்டரி முதல் வெப் சீரிஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான தமிழ் சினிமாவுக்கு நம்பிக்கைக்கூடிய ஒரு கதாநாயகனாக மாறுவார் அப்படின்னு நினைக்கிறோம். குரு லக்ஷ்மன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புளுக்கு ரொம்ப நன்றி. ஆனரிங் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இந்த மேடை ப்ரெஸ் மீட்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடை ஆகிடுச்சு. ஏன்னா வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் உட்பட இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான டீமை வச்சுலாம் எதுவும் பண்ணிடல. இருக்கிற 4 பேர், சில சமயம் நானும், ஹீரோயின், அப்புறம் டேரக்டர், சினிமாட்டோகிராஃபர் 4 பேர் தான் ஒரு ஷாட் எடுத்துகிட்ருப்போம். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இங்கே வந்து இவங்கெல்லாம் நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எங்களை ஸ்க்ரீனில் பார்த்துருவாங்க. இப்போ டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த, நின்று பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு ஜி5க்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எங்களை மாதிரி டீமுக்கு வந்து இவ்வளோ பெரிய மேடையை அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் நம்புகிறேன். செகண்டு சரண்யா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃபார் ரெக்கக்னைசிங் த ஒர்க். நான் இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ராஜா ப்ரோ தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், சரண்யா மேம் பண்ணுறாங்க அது. நான் இன்னும் எல்லாத்துக்குமே சரண்யா மேம் சொல்கிறாங்களேன்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் ராஜா சார், கிட்டத்தட்ட சென்னை வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலே அவர்கிட்ட தான் ஆரம்பித்தோம். அதோடைய ஒரு மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மேடை திருப்பி எங்களுக்கு கிடைக்காது, முதல் மேடை. ஸோ எல்லாருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ ராஜாவும் நானும் வந்து ஒரு யூடியூப் சேனல் அப்படியே ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போய் அதில் பெரிய எங்களுக்கு ஃப்ரீடம் என்னென்னா, எல்லா க்ரியேட்டர்ஸுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. நீ இதுதான் பண்ணணும்னு இல்லை, நீ காசு எனக்கு ப்ரொடக்ஷனில் லாபம் வரணும்னா இல்லை, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, ஓடுது ஓடாத பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னதில் அவரும் ஒரு ஆள். அப்படி சொன்னனால தான் சதாசிவம் மாதிரி நிறையா பேர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கம்மிங் டு த டெக்னீஷியன்ஸ், டேரக்டர் சார், சதாசிவம் சுந்தரராஜன் சார், ரொம்ப நன்றி. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து உண்மையிலே நான் ஒன்லைன் மட்டும்தான் நான் கேட்டேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் ஏன்னா எனக்கு அவர் மேலே அவரோட நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். இந்த இதில் எப்படி சோஃபி கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரி சதாசிவம் சுந்தரராஜன் ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு என்னடா இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால், அப்படியா நல்லா இல்லையா, ஐயோ ஐயோ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆயிடுவார். அதனாலே இந்த தடவை வந்து அவர் போக்கில் விட்டோம், பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அவரோட சினிமாட்டோகிராஃபர் கூலி சௌந்தரராஜன் வந்து ஃபஸ்ட்டு நானும் அவரும் தான் ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணோம். அதுலேருந்தே அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர் எங்கள் இதில் நிறைய பேர் இருக்காங்க. நிறையா பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அமீனா இருக்கட்டும், இன்னொரு பெரிய தூண் விஸ்வா அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ நிறையா பேர் ஏற்ற முடியல, ஆனால் எனக்கு ஏற்றணும் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் இன்னும் பெரிய மீடியில் ஏற்றுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு தூண், இந்த வெப்சீரிஸோட இன்னொரு தூண்ணே சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் டேரக்டர் சாரும் எடிட்டர் சார் 2 பேர் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. லைக் என்ன பண்ணலாம் எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. சில சமயம் வந்து இவெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து தூங்கவே இல்லை. ஏன்னா ஓவராலாக வந்து இந்த அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருக்கான். அது ரொம்ப கஷ்டம். அவனோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட சேர்ந்து அவனும் தூங்க மாட்டான். நான் காலையில் போகிறப்ப தான் போய் படுக்கவே போவானுங்க. குட் நைட் நைன்னு, என்னடா இப்போ தானே முடிஞ்சு அப்படின்னு சொல்லி தூங்க போவானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதில் பண்ணது எதுவுமே இல்லை, எல்லாமே ஓவராலாக பண்ணது. அதுவும் இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷன் வச்செல்லாம் ட்ரை பண்ணான். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பரவாயில்ல. ராஜா சாருக்கும் ராஜா ப்ரோக்கும் சரி, எங்களை மாதிரி ஆளுகளுக்குலாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. 2 பசங்க, இதுவும் நிஜாம் வந்து ஃபோனில் வந்து என்னை வீடியோ எடுத்து அந்த அனிமேஷன் பார்த்தீங்கல்ல, அதில் நடித்தது எல்லாமே நானும் சுமித்ராவும் இந்த மாதிரி இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நடித்து அந்த ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் அந்த அனிமேஷன் வந்திருக்கு. ஸோ மோஷன் கேப்சர் ஆனால் அது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மில் வெறும் ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தான். நான் எடுக்கும்போது கூட நினச்சேன், சரி என்னமோ பண்ணுறான், ஓகே நல்லா வந்தால் சந்தோஷம்னு நினச்சேன். பட் உண்மையிலே இட் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல். அண்ட் கமிங் டு த கேஸ்டிங், யாஷ் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக வந்து அவனுக்கு ஒரு யாஷ்ன்றது இந்திரா யாஷ் இதான் யாஷ்
ஸோ இவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நாளாக எனக்கே தெரியும் அவனுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு. இந்த சீரீஸில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் சார். நல்லா குட் திங். நெக்ஸ்ட்டு சுமித்ரா. சுமித்ராவும் வந்து ரொம்ப நாளாக என்ன மாதிரி தான் 10 வருஷமாக அவங்களும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்க எல்லாருக்கும் ஒரு பிரேக் த்ரூ இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்திரிங்க ப்ரோ, அனீஷ் ப்ரோ. அவங்களும் அவர் இல்லை நான் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்டா. ஓகே, இனியால். நெக்ஸ்ட் இனியால். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா பேர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க. பார்த்த 4 எபிசோடை விட அடுத்து பார்த்த 3 எபிசோட விட அடுத்து எல்லா எபிசோடும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். கம்மிங் டு பாட்னி. பாட்னி வந்து எனக்கு ஒரு ஹார்ட் பீட் சீரீஸ்லேருந்து தான் தெரியும். ஆனால் அப்போலேருந்து ஃபஸ்ட் நாள் போகும்போதே என்கிட்ட வந்து என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா எல்லாமே அவங்க பேர் எப்படி வந்துச்சு, பாட்னின்ற பேர் எப்படி வந்துச்சு நான் கேட்கவே இல்லை. ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அதில் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போது ஹார்ட் பீட்டில் அந்த டாக்டராக நடிக்கும்போது இப்போ சிசர்லாம் எடுத்து கையில் பிடிச்சிட்டு இருந்தேன். சிசர் எனக்கு சொல்லிட்டா போதும், அது சிசர் இல்லை குரு, அது நான் பேர் நேற்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்வாங்க. இது இன்னும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ப்ரொஃபஷ்னலி. அண்ட் தேங்க்யூ பாட்னி ஃபார் ட்ரஸ்டிங் த டீம் அண்ட் பிகம் ஒன் ஆஃப் த ஃபேமிலி. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது இன்னும் ஒரு பூஸ்டப் ஆச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக சோஃபியோட ட்ராவலில் தான் இந்த சீரீஸ் போகும். அதை நம்பி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்காமல் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்கலையாலாம் தெரியாமல் ஒரு பைசா கூட இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மேடை வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவை ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மேடையில் ஏற்றுனது இதுதான் முதல் மேடை. இந்த மேடை வந்து நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பா அம்மா யார் வந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நாங்கள் இங்கே நின்றுக்க முடியாது. நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எங்கள் ஃபேமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எங்களோட உழைப்புக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இது மூலிமா ஏதோ ஒன்று வருது, நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், இது மூலம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஆனால் எங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன் பிள்ளை ஜெயிப்பானா, என் பொண்ணு ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோடையே அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அனைத்து அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஐம் ஸோ லக்கி. ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் நான். ஏன்னா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் பேச மாட்டேன், கால் பண்ண மாட்டேன், பெருசாக காண்டாக்டில் கூட இருக்க மாட்டேன். ஆனால் அடிக்கடி கால் பண்ணி என்னடா பண்ணுற, காசு இருக்கா, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க என் கூட இருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறையா பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஆல்ரெடி நிறையா டைம் எடுத்துகிட்டேன்னு தெரியும். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இன்னும் நிறையா இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுப்போன்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஹார்ட் பீட், தூல்பேட், போலீஸ் ஸ்டேஷன் போன்ற வெப் சீரிஸோட இவரோட அறிமுகம் என்றாலும் சரண்டர் போன்ற படங்களிலும் பாடினி ஃபேமஸ் தான். ஒரு லவ் மீட்டரை வச்சு காதலை அழக்க முடியுமா? நிஜமாகவே ஒவ்வொருவருக்கும் வச்சு வந்தோம்னா ஒரு பெரிய கலவரமே நடக்கும்னு நினைக்கிறேன். புது கான்செப்ட், புதிய முயற்சி. கண்களில் காதலை சொல்லும் பாடினி குமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு. ஹார்ட்டிலே பேட்ரி, அதாவது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கு ஹார்ட்டிலே பேட்ரி. ஃபர்ஸ்ட் டைம் குரு எனக்கு கால் பண்ணி பாடினி இந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து கேளுங்க, பிடிச்சதுனா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் குரு. பிகாஸ் குரு ஒரு ஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஸ்கிரிப்டாக தான் இருக்கும்ன்ட்டு. அது நம்பர் 1 ட்ரஸ்ட். அண்ட் நம்பர் 2, சதா வந்து எனக்கு ஒரு ஸ்கெலிட்டனாக எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. எக்ஸ்பிளைன் பண்ணதுமே எனக்கு வந்து ஓகே, ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போகுது, ப்ளஸ் வந்து ஒரு சைஃபை மாதிரியும் தெரியுது, ப்ளஸ் ஒரு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது, ரொம்ப வேர்சடைலாக நம்மளால் ப்ளே பண்ண முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சது. அது சதாக்கும் தெரிஞ்சதுனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சதா. அண்ட்
இந்த வெப் சீரிஸோட எடிட்டர் நிசாம். ஐயோ! நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு எடிட்டர். ஒரே ஒரு ஆளா குரு சொன்ன மாரி ஒரே ஒரு ஆளா நாங்க காலையில மார்னிங் ஷூட்க்கு போவோம். அப்போ தான் அவர் தூங்க போவாரு. நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. சரி ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சுச்சு. அப்பவும் ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. ஒரு தடவ கூட பார்க்கலாமா? இல்ல, இல்ல வேணாம் வேணாம். ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியாது நிசாம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உள்ள வச்சிருப்பாங்கன்னு சொல்லி. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு நிசாம். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மினிமலான க்ரூ வச்சு ஒரு மேக்ஸிமலான அவுட்புட் கொடுக்க முடியும்னா அது வந்து நான் எங்கள் ஹார்ட்லே பேட்டரி தான் தருவோம். அதே மாதிரி அது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ராஜா ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண சுமித்ரா, யஷ் அண்ட் மற்ற கோஆர்டிஸ்ட் இவங்களோட கெமிஸ்ட்ரி எல்லாம் என் கூட நல்லா ஒர்க் ஆகலைன்னா அந்த பிக்சர் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே கிடச்சிருக்காது. ரொம்ப முக்கியமாக குரு. எனக்கு டே 1ல இருந்தே அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமேலும் டார்ச்சர் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணணும். ஒரு கோஆர்டிஸ்டோட ஒரு நல்ல ஒரு 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 ரேப்போ க்ரியேட் ஆகுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அது அவர் கூட எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணனாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவார். அதுதான் எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணதும் கூட. தேங்க்யூ குரு. அண்ட் தேங்க்யூ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே. இந்த க்ரூவில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர். மியூசிக் ஆக்சுவலி வந்து இங்கே தாங்க நான் பார்த்தேன். லாஸ்ட்டாக தான் வந்தேன். அப்படியே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி க்ரியேட் ஆச்சு. நான் இப்போ தான் அவரை பார்க்குறேன். தேங்க்யூ ப்ரோ அந்த மாதிரி ஒரு அழகான மியூசிக் எங்களுக்கு தரதுக்கு. இது எல்லாத்தையுமே திரையில் வந்து காமிச்ச எங்களோட டிஓபி சௌந்தரராஜன் சார். அவங்க வந்து ஆக்சுவலி நான் முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கப்போடு போயிட்டு கேமரா முன்னாடி மேக்கப்போடு போகணும். அப்போ தான் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டாகவே இருந்துச்சு. தடவை வந்து மேக்கப் இல்லாமல் போன என்ன நீங்கள் அழகாக இருக்கீங்க, இப்படியே விடுங்க, உங்களோட ஹேரை இப்படியே விட்டுக்கங்க, பரவாயில்ல, நீங்கள் கிளிப்பெல்லாம் போட வேணாம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்ட் கொடுத்து, இன்னும் அந்த பூஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் என்னை திரையில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக எனக்கே ஒரு ஒரு அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மொமெண்ட் மாதிரி எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம். தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே. தேங்க்யூ நன்றி. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோட ஃபேன்ஸ், என்னோட ஃபேமிலி, ஃபேன்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன், அவங்க என்னோட ஃபேமிலி, என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிஆர்ஓ சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பாடினி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தன்னுடைய முதல் படைப்பை வித்தியாசமான முயற்சியினால் சொல்ல வந்த இயக்குனர். இதயத்தில் ரணமாகி தழும்பாகி போன காதல், இதை எதிலும் அடக்கவோ அளக்கவோ முடியாது என்பதை, காதல் என்பது உள்ளத்தில் பற்றும் தீ, இந்த பிரபஞ்சம் உள்ள வரையில் காதல் இருக்கும், ஹார்ட்டிலே பேட்டரி, வேற ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு புது ஸ்டோரி. அறிமுக இயக்குனர் சதாசிவம் செந்தில்ராஜன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங். இங்கே வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அண்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களை மாதிரி ஒரு யங் டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹார்ட்லே பேட்டரி இந்த ஸ்டேஜ் உருவாக காரணமாக இருந்தது ராஜாண்ணா. அவர் இல்லைன்னா அந்த ஸ்டேஜ் இல்லை. அண்டு இதோட ப்ரொடியூசர் சரண்யா மேம், எட்வின் ப்ரோ ரொம்ப பாசிட்டிவாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணாங்க. ராஜாண்ணாவும் தான். அதுக்கப்புறம் இதில் நடித்தவங்க குரு அண்ணா, பாட்னி, யாஷ், சுமி, அனீஸ் அண்ணா, யாழினியால் எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்தாங்க. என்னோடய வேலையை பாதியாக குறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னோட எடிட்டர் என்ன சொல்கிறது, நான் வந்து எழுதும் போது கேட்பேன், அப்படியே இந்த மாதிரி கப்பல் வைக்க போகிறேன்டா, இனிமேல் புளி வைக்க போகிறேன்டா அப்படின்னு. அவங்க இதெல்லாம் வேணான்னு சொல்லாமல் சரி நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் சொல்லி எல்லா இடத்துலையும் நான் டவுன் ஆனாலுமே எனக்கு பதில் அங்கே நின்று என்ன சொல்லுவாங்க, ஒரு எடிட்டர் கிடையாதவன், எல்லா இடத்துலையும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லலாம். நான் வந்து எனக்கு எடுக்க தெரில அப்படி சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தை வந்து கேட்டேன்னா, இது இப்படி எடுக்கலாம்ப்பா, இந்த இடத்துல இப்படி பண்ணலாம், வா போய் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் மைக்கேல் வந்து ஒரு 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 தெரியும் ஒரு மியூசிக்னால் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் நான் வந்து ஒரு மியூசிக்கை நான் அவுட் வாங்க போகிறேன் ஒரு டேரக்டரா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அவன்கிட்ட எப்படி கேட்டு வாங்குறது, என்ன சொல்கிறது எப்படி அவனுக்கு புரியுமா அப்படின்னு. ஆனால் சொல்லி அதை கேட்டு நான் கேட்டதோட அழகாக, நிசாம் கேட்டதோட அழகாக ஒரு மியூசிக் கொடுத்ததுக்கு வந்து மைக்கேல் ஆகாஷ்க்கு வந்து ஒரு நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம், என்னோட சௌந்தரராஜன், நிசாம்,
மைக்கிள் எல்லாருமே வந்து ஒரு டீமாக இருந்தனால மட்டும்தான் இது உருவாச்சு. அதுக்கப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம், நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அவங்கள மேலே மட்டும் ஏற்றிக்கிறேன். கார்த்தி, அர்ஜுன், கிஷோர், ஒரே நிமிஷம், காஷ்மீர், ஒரே நிமிஷம் மட்டும் வந்து வேமா, கொஞ்சம் வேமா. கார்த்தி ப்ரோ, என்ன சொல்கிறது, இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னையோட. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் நான் எடுக்க போகிறப்ப எனக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட்டாக நிறைய இடத்துல இருந்தார். ரெண்டாவது கிஷோர், என்ன சொல்கிறது, போஸ்ட்டில் வந்து என்னை எந்த விதத்துலையும் டென்ஷன் ஆக விடலை. அவரே எல்லா வரையும் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு சொல்கிற பேக் போன்ஸு. அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன், காஷ்மீர், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அட்லாஸ்ட் வந்து உங்களை யாரையும் இந்த சீரியஸ் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா கஷ்டப்பட்டு எழுதி எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ டீ. இல்லை, இது எல்லாருக்கும் முதல் மேடைன்றதுனால நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ, யாரையாவது சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை தவறாக பேசியிருந்தாலோ கருணையோடு மன்னிச்சிருங்க. நன்றி. கருணையோடு மன்னிக்கிறோம், நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 1000 சொந்தம் நம்மை தேடி வரும், ஆனால் தேடியும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள். நட்புக்காக இங்கே வாழ்த்த வந்திருக்கிறார் ஒருவர். மலையாளிகளோட அபிமானமயா ஐயன் நடன் அஜு வர்கீஸ் வேதியில் பங்கெடுத்ததில் வளர அதிகம் சந்தோஷம் உண்டு. அழைக்கிறோம் அஜு வர்கீஸ் சார் அவர்களை. சார் ப்ளீஸ் கம். எல்லாருக்கும் வணக்கம். வேதியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ரெஸ்பெக்டட் தானு சார் அண்ட் அதர் members of the Producer Association, respected management from Z and Hartley Battery with a full team, mentioning Director Sada, Hero Guru and lead heroine Padni, and respected members of the media and others. இந்த ஒரு ஈவினிங் எவ்வளோ ஸ்பெஷல்னு குரு பேசியிருக்கு. எனக்கு அது ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா இயர்ஸ் பேக், 15 years பேக் எனக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்ச போது அந்த ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு ஐ கேன் ரிலேட். ஸோ இட்ஸ் டோட்டலி ரிலேட்டபிள். கேரளாவில் வெப் சீரிஸ் முதல்ல நடித்த ஆக்டர் நான் தான். கேரளா க்ரைம் ஃபைல்ஸ் பை ஜியோ ஹாட்ஸ்டார், அதோட 3rd season வரப்போகுது. அப்புறம் நான் ஒரு சீரீஸ் அடித்தேன், அது 2nd seasons வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் அடித்தேன், அதோட 2nd வரப்போகுது. வெப் சீரிஸ் ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு புது இடம். அது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம ஆக்டர்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரீம் பண்ணுற புது ஜென்ரேஷன் டிரெக்டர்ஸ், எஸ்பெஷலி விஎஃப்எக்ஸ் வாஸ் டன் பை யூ, ரைட்? அண்ட் இட் வாஸ் நைஸ். அண்ட் ஒன் சிங்கிள் பர்சன் டு டூ சச் எ லாங் ஃபார்மேட் விஎஃப்எக்ஸ் இஸ் நாட் ஈஸி. எனக்கு தெரியும், இப்போ நான் எடுக்கிற படம் ஒரு விஎஃப்எக்ஸ் படம். அது ஐ நோ ஹவு மச் டிஃபிகல்ட் இட் இஸ். ஸோ த ஃபுல் டீம் ஆஃப் திஸ் நியூ ஜென்ரேஷன், திஸ் நியூ ட்ரீமர்ஸ், அது ரொம்ப எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே, ஈவன் ஃபார் மலையாளம், எனிவேர் இஸ் அ நியூ ஹோப். இப்போ அந்த ஹோப்பை வி ஆல் கீப் இட் ஆன் யூ ஆல். அண்ட் கண்டிப்பாக நான் 16th Hartley Battery ரிலீஸ் ஆகும்போது I'll be watching it. Sharanya ma'am and the producer and Raja sir is also part of the production. Sharanya ma'am is very dear to me, professional as well as a personal friend. அதனால இந்த இவெண்ட்டுக்கு எனக்கு வர முடிஞ்சது. ரொம்ப நன்றி சரண்யா மேம். அண்ட் ஒரு சின்ன பர்சனல் இது, 10th standard படிக்கும்போது கண்டுகுட்டேன் கேசட் தான் காசு கலெக்ட் பண்ணி வாங்கி கேசட்டில் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி அந்த கேசட் வாங்கி ரோமான் சார் பாட்டு ஆஃப்டர்நூனில் என் கையில் வந்தது. ஸ்ட்ரெயிட் ஒரு 3-4 hours அப்படி ஏ சைடு பி சைடு. அப்போ ஃபுல் டைம் பேர் இப்படி இருக்கு ரீட் பண்ணிட்டு இருந்து மனசில் ரெஜிஸ்டர் ஆன பேர் தான் தானு சார் பேர். இப்போ அவங்கள பார்த்து நான் சொல்லியாச்சு இருந்தது. அன்றைக்கி நான் 10th standard. அப்புறம் 25 yearsக்கு அப்புறம் எனக்கு இந்த லெஜண்ட் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது.
அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கும் ஷர்ணே மேம் தேங்க்ஸ். ஸோ திஸ் இவெண்ட் இஸ் பியூர்லி ஃபார் ஹார்ட்லே பேட்டரி டீம். அவங்க சக்ஸஸ், அவங்க லைஃப் எல்லாம் நல்லது வரட்டும். கடவுள் அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் திஸ் ஹாப்பினஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அப்படியே கண்டுகொண்டேன் 2 வரி பாடினீங்கன்னா என்னாலும் பயங்கர ரீச் ஆயிருப்போம் சார் சீரியஸ்லி. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அழகான தருணங்களிலெல்லாம் தன் பங்களிப்பை தந்து சிந்தனைகளை சிறப்பாக்கி தரும் தயாரிப்பாளர் சங்க செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். ஹார்ட்லே பேட்டரி வெப் சீரியலுடைய வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிற எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே, பெப்சியினுடைய தலைவர் என் நண்பருக்குரிய அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களே, இசையமைப்பாளர் அண்ணன் தீனா அவர்களே, எதிர்காலத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை வழிநடத்த இருக்கிற அன்பிற்குரிய இளவல் தமிழ்குமரன் அவர்களே, கமலக்கண்ணன் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற முன்னோடிகளே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து, சகோதரி சரண்யா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைத்த பொழுது இங்கே மேடையில் வீட்டிருக்கிறவர்கள் பல்வேறு வேலை போல் இருந்த சூழ்நிலையிலும் இங்கே வந்து இந்த குழுவை வாழ்த்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன். ஹார்ட்லே பேட்டரி என்கிற இந்த தலைப்பு இன்றைக்கு தமிழ் திரை உலகத்திற்கு ஒரு பொருத்தமான தலைப்பு. காரணம், தமிழ் திரை உலகம் இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய தமிழ் திரை உலகம் இன்றைய நிலையில் பேட்டரியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை மின்சாரத்தில் இயக்குவதற்கு இங்கே வீட்டிருக்கிற மேடையில் வீட்டிருக்கிற திரையுலக முன்னோடிகள் வழிநடத்த வேண்டும். அவர் வழியில் நாம் எதிர்காலத்தில் செயல்பட்டால் திரையுலகம் நிச்சயம் மேன்மேலும் வளரும். அதற்கு மேடையில் வீட்டிருக்கிற கலையுலக ஜாம்பான்கள் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், எலெக்ஷன் வேற நெருங்க போது, நீங்கள் பேசிட்டு போகிறத பார்த்தா நலன் காக்கு மணியே இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தடுத்த மேடைகளில் கண்டிப்பாக சந்திப்போம் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர், சினிமா என்பது ரத்தம் சிந்தும் உழைப்புக்கானது. இந்த இரண்டையும் அவ்வளவு அழகாக அக்கறையோடு செய்து வரும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் GKM தமிழ் குமரன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஹார்ட்லே பேட்டரி ட்ரெய்லர் லாஞ்சுக்கு வருகின்றுள்ள என் ஆருயிர் அண்ணன் திரைத்துறையின் ஜாம்பவான் கலைப்புலி தானு அண்ணன் அவர்களே, பெப்சியின் தலைவர் செல்வமணி அண்ணன் அவர்களே, மற்றும் தீனா அண்ணன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களே, மற்றும் கமலக்கண்ணன், அப்புறம் இதை வெப்சீரித்து தயாரித்த நம்ம சரண்யா மற்றும் ராஜா அவர்களுக்கும், மேலும் இந்த G5 கண்டென்ட் ஹெட் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி உங்கள் அனைவருக்கும் எனது மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், இந்த வெப் சீரிஸில் நடித்துள்ள ஹீரோ ஹீரோயின் மற்றும் டெக்னீஷியன் அனைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். கவிதா அவங்க சொன்னாங்க, இதில் இருக்கிறவங்க எல்லாமே புதுசுனாங்க. அந்த மாதிரி எதுவுமே தெரியல, எல்லாமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்களா, திறமைசாலிகள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிப்பாங்க. இப்போ தானன்லாம் பார்த்தீங்களா, அவருக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருப்பார். எல்லாமே அவ்வளோ இதாக இருக்குது. நாங்கள் எல்லா படமும் பார்க்குறோம், பண்ணுறோம். இப்போ ஒரு கண்டென்ட் கிடைச்சா போதும், எல்லாமே அவ்வளோ. இப்போ ஒரு VFX 1 மாதமாக ஒருத்தர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. திறமைசாலிக்கு கண்டிப்பாக மரியாதை உண்டு. கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலை காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரீச் ஆகிடும். நல்லா இருந்தால் போதும். கண்டிப்பாக திறமைசாலிகள் தேடிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் நிறைய வாய்ப்பு தேடிக்கிட்டு, லைக்கா நிறுவனமும் தேடிக்கிட்டு இருக்கோம். என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒரு நன்றி வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மெல்லிசையும் துள்ளிசையும் சேர்த்து வெற்றி படங்களும் பாடல்களும் தந்த இசையமைப்பாளர் தினா அவர்களை பேச அழைக்கிறோம்.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹார்ட்லி மை விஷஸ் டு திஸ் மூவி. அதாவது லவ் சப்ஜெக்ட் வந்து நமக்கு எப்பயுமே வந்து நிறைய ஜேர்னலில் நம்ம பார்த்துருப்போம். டைட்டானிக் கூட பார்த்துருப்போம், அது ஒரு டைப் ஆஃப் லவ் ஸ்டோரி. பிளைண்டு லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம், மியூசிக்கல் லவ் ஸ்டோரி தில்லானா மோகனாம்பல் பார்த்துருப்போம், அப்புறம் ஃபோக் கரகாட்டக்காரன் பார்த்துருப்போம் லவ் ஸ்டோரி. பட் இந்த லவ் ஸ்டோரி வந்து ஒரு பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குது. இது எப்படி பேட்டரி நீங்கள் கொடுத்துருவீங்களா எங்களுக்கு ஆடியன்ஸுக்கு? இப்போ நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறது? ஸோ ஒரு வியூ, இந்த தாட் வந்து புதுசாக இருக்குது. இப்படி லவ் இருந்தால் நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு வித்தியாசமான கலவை இந்த சப்ஜெக்ட். அதே மாதிரி இந்த மேடையில் வந்து பெரும் மரியாதைக்குரிய தானு அண்ணன் இருக்கார். எங்களுடைய 25,000 தொழிலாளர்களுடைய எங்களுடைய உயிர் தலைவர் இருக்கார். இந்த மேடையில் இன்னொரு முக்கியமான இருக்குது. இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஒரு தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் தலைவராக போட்டியிட போகிறார் இந்த மேடையில் இருக்கிற ஒருத்தர். அவர் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும். வெற்றி அடைந்து அந்த மேடை புகழாரமாக அமைந்து, இன்னைக்கு ஒரு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்குது இந்த ப்ரொடியூசர் கவுன்சில். அது அடிக்கடி தானு அண்ணன் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் பேச ஆரம்பித்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவர். ஸோ இந்த மாதிரி சீனியரான ப்ரொடியூசர்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது இங்கே ஒரு தலைவராக வரக்கூடியவர் அதை புரிந்து கொண்டு இந்த கஷ்டத்தை நீக்கி இனிமேலாவது இது சிறப்பான ஒரு சங்கமாக நீங்கள் கொண்டு வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று முன்கூட்டியே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே இந்த தேர்தலுக்காக வச்ச மீட்டிங் வரையும் மாத்திட்டீங்களே சார். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத பல விஷயங்களை, பல நினைவுகளை ஹார்ட்டிலே பேட்டரி சீரீஸ் கொண்டு வருது. இந்த குழுவினரை வாழ்த்த வந்திருக்கும் தயாரிப்பாளர் கமல கண்ணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். மேடைகளே அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியோர்களும் வணக்கம். ஹார்ட்டிலே பேட்ரி, தீனா சார் சொன்னார், பேட்ரி எல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்டார். பேட்ரி எல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் பத்திரிக்கையாளர்கள் சிம் கார்டு இருக்குது. ஏன்னா பத்திரிக்கையாளர்கள் தான் இப்போ இருக்குது. ஏன்னா உங்கள் கையில் தான் சிம் கார்டே இருக்குது. அதனால் இந்த படம் வெற்றி பெறணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். ஏன்னா ப்ரொடியூசருங்கெல்லாம் பாவம் எங்கேயோ காசு கடன் வாங்கி அதை வாங்கி கஷ்டப்பட்டு இன்றைக்கி திரையுலகத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பாவம் படம் எடுக்கிறாங்க. டைரக்ஷன்லாம் பாவம் டைரக்டருங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் ஜெயிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி திரையுலகம் அப்படி இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் எங்கள் தலைவர் வந்து இப்போ எலெக்ஷனில் தலைவராக நிற்க போகிறாரு. அவர் வந்து தலைவராக உக்காந்தாருன்னா அண்ணன் ராதாகிருஷ்ணன் வந்து செயலாளராக இருக்க போகிறாங்க. மற்றபடி எங்கள் தானு அண்ணன் வந்து எங்களுக்கெல்லாம் அதாவது எப்படி சொன்னால் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆணை பலம் எங்கள் அண்ணன் தானு அண்ணன் இருக்க போகிறாரு. அதை விட டபுள் ஆணை பலம் இருந்தாங்க எங்கள் செல்வமணி அண்ணன் இவங்கெல்லாம் நல்ல ஒரு ஒத்துழைப்போட இந்த தயாரிப்பாளர் சங்கம் ஜெயிச்சு இந்த சினிமா உலகம் வந்து நல்லா முன்னுக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ நலிஞ்சு போயிருக்கு, இதெல்லாம் வெளியே வரணும். அதோட தயாரிப்பாளர் நல்ல கதையை பார்த்து நல்ல படமாக எடுங்க. அதை எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி படும். ஏன்னா ஏதோ ஒரு படம் எடுக்கிறோம் ஏதோ செய்யணும் இருக்கக்கூடாது. கதையை கேளுங்க, ஒரு வாட்டி 10 வாட்டி கேட்டு அந்த கதையை நல்லா தேர்ந்தெடுத்து சினிமா வெளியே விடுங்க. அது வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும். பத்திரிகையாளர் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் கையில் தான் இருக்குது எங்களுடைய இதுவெல்லாம். நீங்கள் வெளிப்படுத்தி எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் எங்கள் தயாரிப்பாளர் ப்ரொடியூசருங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய திறமையெல்லாம் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும். நாங்கள் சொல்கிறதோட நீங்கள் 10 பேர் உங்கள் பேப்பரில் எழுதி எங்களுடைய அதாவது நல்லது என்ன உண்மையோ அது எழுதினா போதும். அது எழுதி எங்களெல்லாம் ஒரு சந்தோஷப்படுத்தினா போதும். எல்லாருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.
நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவின் பிரமாணங்களை கொடுத்து வரும் பெரிய மனிதர். 40 ஆண்டு காலம் இந்த திரைத்துறையில் ஆள வந்தானாக ஆண்டு கொண்டிருக்கிறார். ட்ரெயின் அரசன் என்று இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். வரும் தலைமுறைக்கெல்லாம் வழி சொல்லும் புலியாக கலைப்புலி தானு அவர்களை வந்திருப்பது இந்த நாளை எங்களுக்கு இனிமையாக்குகிறது. அழைக்கிறோம் தயாரிப்பாளர் எஸ் தானு அவர்கள். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஆற்றிலே பேட்டரி சிவா படத்தில் வந்த பாடல் வரியா இல்லை உதயத்தில் வந்த உதித்த பாடல் வரியா என்று தெரியாது. இந்த தலைப்பே வெற்றி பெறுவதற்குரிய தலைப்பு. அந்த தலைப்பை பெயர் தாங்கி நடக்கக்கூடிய விழாவில் தலை சிறந்த நாயகனாக இன்று திரையுலகத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் என் அகமாலும் தம்பி செல்லுமணி அவர்களே, நாளைய திரையுலகின் நன்னம்பிக்கைகளாக வீற்ற வரக்கூடிய தம்பி தமிழ்குமரன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, கமலக்கண்ணன் அவர்களே, ஜி தொலைக்காட்சியின் கௌசிக், புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய சகோதரர் ராகவன், கண்டுகொண்டேன் என்ற பெயரில் என் பெயரை பார்த்து தன் மனதில் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்த வர்கீஸ் அவர்களே மற்றும் திரை நட்சத்திரங்களே, தொழில்நுட்ப வல்லுநர்களே, அதற்கு மேலாக தனக்கென வாழா பிறர் குழியாள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெண்மணி தான் நங்கை நல்லாள் சரண்யா லூயிஸ். அவர் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர்னு சொல்லும்பொழுது நான் பலமுறை அவர் சொல்லுவேன், எல்லாருக்குமே ஓடி ஓடி உழைக்கிறேம்மா, உனக்காக எப்போ உழைப்பேன்னு கேட்பேன். அதுக்கு காலம் இருக்குது அங்கிள், காலம் இருக்குது அங்கிள் சொன்னாங்க. அந்த நாள் இந்த நாள் தான், அதனால் தான் இது இனிய நாள். அவருக்கு அடுத்ததாக லூயிஸ் என்று அடுத்த தயாரிப்பாளர். ஆனால் 3வது தயாரிப்பில் அவர் மகனை சொல்கிறார், அவன் தலை சிறந்த பாடகனாகவும் தலை சிறந்த இசையமைப்பாக வரக்கூடியவன் எட்வின். ஆகவே அவன் தயாரிப்பாளர் என்பதை தவிர்த்து அந்த பெயர் உனக்கு மட்டும்தான் சரண்யாவுக்கு பொருத்தும் என்று சொல்கிறேன். இங்கு பார்க்கக்கூடிய முன்னோட்டத்தை பார்க்கும்போது மிக சிறப்பான ஒரு எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய படைப்பாக இந்த படைப்பாளிகள் வருவார்கள் என்று அறுதியிட்டு உறுதி கூறலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இருக்கக்கூடிய சினிமா, இன்று இருக்கக்கூடிய சூழல் மிக மிக ரொம்ப வீழ்ச்சிகரமான சூழலில் இந்த சிலையுடன் போய்கொண்டிருக்கிறது. அதை தாங்கி நிறுத்துவதற்கு நான் ஒருவரை தான் பெருசாக நம்பின்னு இருக்கிறேன், அது தம்பி செல்வமணி தான். அவரால் மட்டும்தான் இந்த திரையுலகை சத்தியமாக நிலைநிறுத்த முடியும். அதற்காக தனக்கென வாழா பிறர் கொள்ளையாண்டு அவர் எப்படி புலன் விசாரணை தந்து ஒரு புதிய வரலாறு படைத்தவர். கேப்டன் பிரகானை தந்து இந்திய திரையுலகில் ஆட்டி படைத்தவர். அப்படிப்பட்டவர் இந்த திரையுலகத்துக்காக, இந்த உழைப்பாளர்களுக்காக, திரையுலகத்துக்காக தன்னையே மெழுகுவத்தியாக நாளொரு மேனியும் பொழுதுமோ உருகி உருகி தன்னை உருக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் எல்லாம் ஒரு கொடையாக இருந்து அவரை காப்போம். அவர் மேலும் மேலும் சிறந்து விளங்கிட என் ஆத்மார்த்த மகிழும் நெகிழும் கலந்த நூல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி தொடர் மாபெரும் வெற்றி தொடராக வரும் என்பது அறுதிட்டு உறுதி கொள்ளலாம். செவி குளிரும் சிந்தமிழும் இசை கண்டிப்பாக பேசப்படும். எதிர்கால சினிமாவுக்கு ரத்ன கமலிட்டு வரவேற்கும் ஹார்ட்டிலே பேட்டரி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். அதிரடி படங்களாக பல வெற்றிகளை கொடுத்தவர். செம்பருத்தியும் ரோஜாவும் இவர் இதய தோட்டத்தின் இரு மலர்கள். செல்வமணி சார் காதலும் ரொம்ப அழகானது. வாங்க சார், உங்க ஹார்ட்லே பேட்டரி என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ஹார்ட்லே பேட்டரி, நான் டைட்டில் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைட்டில் கொடுக்கும்போது அது ஹார்ட்டில் பேட்டரியா ஹார்ட் பேட்டரியா எனக்கு புரியாமலே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பேசிட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன், படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இப்போ நான் பேச வரும்போது நீங்கள் சொல்லி அது ஒரு பாட்டோட வரியாக மனசில் வந்துடுச்சு. உண்மையாக ஹார்ட்டில் பேட்டரி இப்போ இனிமேல் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிகழ்ச்சி
ரொம்ப புதுமையான நிகழ்ச்சி எனக்கு. நான் தான் வெப் சீரிஸில் வந்து அதுக்கான ஒரு பிரீமியர் வச்சு கலந்துக்கிற நிகழ்ச்சியில் முதன்முறையாக நாங்கள் கலந்துக்கிட்டோம் திரைப்படத்துறையிலேருந்து. அது சரண்யா எங்களுக்கு கூப்பிட்டாங்க. சரண்யா அண்ணே நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும். எனக்கு தெரியாது என்ன நிகழ்ச்சின்னு கூட எனக்கு தெரியாது. சரி சரண்யா வந்து உண்மையாக தானு சார் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சகோதரி வந்து எந்த உதவினாலும் எந்த வேலைனாலும் அது இரவானாலும் பகலானாலும் ஒரு ஆண்மகன் போல் இருந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையான தோழமையான ஒரு பெண் அவங்க. அதனால் சரி வந்துடுறாங்க அண்ணன். இப்போ வந்தவொடனே கூட வந்து வேற ஒரு ஒர்க் இருந்தது. அண்ணா நீங்கள் 5 மணிக்கு வந்து 5:30 மணிக்கு போயிடலாங்கன்னு சொன்னாங்க. அண்ணன் தானு சார் வராரு, நீங்கள் 5 மணிக்கு வாங்க 5:30 மணிக்கு போயிடலான்னு. ஆனால் கடைசியாக எங்களை வந்து யார்ட் வண்டியில் கடைசி கண்டக்டர் வண்டி மாதிரி கடைசியாக உட்கார வச்சு இருந்தாலும் சரி வந்த பிறகு வந்து என்ன வேறு அவங்க அனுப்பும்போது வர்ற வரைக்கும் தான் எங்கள் விருப்பம், அனுப்புறது அவங்க விருப்பம். அதனால் நன்றி. சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து சரண்யா வந்து வெற்றியை வந்து சரியாக கணிப்பாங்க. சரண்யா கணிச்சா அது வெற்றியாக இருக்கும். வெற்றியாளர்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துருவாங்க. அதனால தான் வந்து சரியாக கணிச்சு அடுத்த தயாரிப்பாளர் சங்க தலைவராக வர போகிறார் இவர் தாங்கிறத கண்டுபிடிச்சி இந்த மேடையில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அவர் பக்கத்தில் வந்து இவரையும் கமலக்கண்ணனையும் ராதாகிருஷ்ணனையும் உட்கார வச்சு இது வந்து அது வந்து நீங்கள் யாரும் புரிஞ்சிக்காமல் போயிடக்கூடாதுன்னு கவிதா கிட்ட சொல்லியிருக்காங்க. இது நலன் காக்காணின்னு நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா அது வரைக்கும் யாரும் சொன்னாங்களா பாருங்கள். அது வரைக்கும் அப்புறம் இன்னும் இது யாருமே சொல்லலையேங்கிறத நினைவுபடுத்தி இப்போ கவிதா கிட்ட சொல்லி இதுமா நலன் காக்காளின்னு சொல்லுமா. அப்புறம் அடுத்தது வந்து தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா. ராதாகிருஷ்ணன் கிட்ட சொன்னார், அண்ணா 22ஆம் தேதி வேட்பாளர் அறிமுகம் கூட்டிருக்க வந்துருங்கன்னு. இப்போவே வேட்பாளர் அறிமுகம் கூட்ட முடிஞ்ச மாதிரி G5 மேடையில் நீங்கள் வேட்பாளர் அறிமுகம் கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டீங்க. வெற்றி கூட்டமாக அமையணுங்கிறது தான் என்னோட நன்றி. உண்மையாக வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போது நான் வந்து வரும்போது என்னென்னா யார் இதில் இருக்கேன் வரும்போது இப்போ நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் என்ன நிகழ்ச்சின்னு தெரியாமல் தான் வருவோம். பின்னாடி ஸ்டேஜில் இருக்கிறத படித்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம். இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒன்லி G5 மட்டும் தான் இருக்குது. அதனால் வந்து ஒன்று இவங்ககிட்ட கேட்டேன், சரண்யா கிட்ட கேட்டேன், சரண்யா வந்து யார் யார் இருக்காங்க. அப்போ இந்த மேடையில் வந்து டிவியில் இருக்கிற ஓடிடி தளங்களில் இருக்கிற கண்டென்ட் மேக்கர்ஸுக்கு இல்லை ஓனர்ஸுக்கு இல்லை அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். நான் ஒரு டெக்னீஷியனை ஏன்னா தொழில் விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த படத்துக்கான சம்பளங்கிறது எனக்கு வந்து அந்த படத்தில் லைட்மேன் வாங்கின சம்பளத்தை விட இல்லை ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் வாங்கின சம்பளத்தை விட இல்லை டிரைவர் வாங்கின சம்பளத்தை விட என் சம்பளம் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த சம்பளத்துக்காக நான் வேலை செய்யலை. இந்த படைப்பு என்னோடய படைப்பு, இது என்னோடய கனவு. இந்த கனவுக்கான அன்றைக்கி 1 கோடி ரூபாய் அதனோட பட்ஜெட்டு. என்னோட அப்பா அம்மா கூட என்னை நம்பி 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுதான் என் சம்பளம் நான் நினச்சேன். அப்போ அந்த என்னோடய கனவு படைப்பாகும்போது அதுக்குண்டான மரியாதை என்னை வந்து சேர்ந்துடும். முதல் நாள் நான் வந்து புலன் விசாரணை ரிலீஸுக்கு முதல் நாள் ஒரு 3 மாதம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு பிச்சைக்கார தன்மை தான் என் தரித்திரமான நிலைமை. ஆனால் படம் ரிலீஸ் ஆன மறுநாள் வந்து என் வீட்டு முன்னாடி 3 கார் வந்து நின்றுட்டுருக்கு. அன்றைக்கி நான் கோடீஸ்வரன். அதுதான் அந்த உழைப்புக்கான வெகுமதி. ஆனால் இப்போ வந்து இது மாதிரியான வரும்போது G5ல இருக்கிற கௌஷிக், உங்கள் பேர் என்னால் மறக்க முடியாது, என்னோட மகன் பேர் கௌஷிக். அதனால் வந்து உங்கள் பேரை சொன்னோடனே நான் உங்களுக்கு இந்த வேண்டுகோள் வைக்கணுங்கிறதுக்காக உங்கள் பேரை ரிமெம்பர் பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஈஸியாக என்னோட மகனோட பேராக இருந்ததால் வச்சுட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் VS ராகவன், பழைய VS ராகவன் பேரை கொண்டு வந்து உங்கள் 2 பேரையும் பேர் மென்ஷன் பண்ணுறேன். என்னென்னா இவங்களுக்கு உண்டான வந்து ரெகக்னைஸ் இருக்கணும். இப்போ வந்து சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இது படத்தை கொடுத்துருக்காரு. இது ப்ரீமியர் பண்ணும்போது சவுந்தரராஜங்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கணும். அது பெரும்பாலான வெப் சீரிஸில் அது கிடைக்கிறதே இல்லை. வெறும் அந்த சேனல்ஸோடு போய்ட்டு G5னா G5 வந்து ஜியோ ஸ்டார்னா ஜியோ ஸ்டாரு, இல்லை சோனினா சோனி, நெட்ஃப்ளிக்ஸ்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு ஆகிடுது. அப்போது அதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸு, அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருக்குமே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடிச்சுன்னா அந்த படத்தில் நடித்த ஹீரோயினுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து சுழல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனால் அதில் இப்போ யார் நடித்தாங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. அப்போ தயவுசெய்து நீங்கள் சேனல்ஸில் இருக்கிறவங்க ஏன்னா இப்போ திரைப்படத்தை விட கம்மியான சம்பளம் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான் கொடுக்க முடியும் அதில். ஆனால் திரைப்படத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்களோட வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும், வெற்றி அடைஞ்சதுன்னா வேறு விதமாக இருக்கும். இதில் வெற்றி அடைஞ்சாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது தயவுசெய்து. அதனால் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ரெகக்னைஸ் வர மாதிரியான அந்த ட்ரெய்லர்ஸ் வரும்போது கூட நீங்கள் அவங்கள பேரை அதை வந்து வெறும் சேனல்ஸ் நேம் மட்டும் இல்லாமல்
இதை பண்ணணுங்கிறது கௌஷிக்கு நான் கொடுக்குற வேண்டுகோள். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பார்க்கும்போது ஏன்னா அது உழைப்பு வந்து என்னோடய ஒய்ஃப் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க ஷூட்டிங்கு. ஏன்னா பெரிய சம்பளம் கொடுத்தாங்க, ஆர்டிஸ்ட்டை வேணுங்கிறதாக பெரிய சம்பளம் கொடுத்தாங்க. போயிட்டு வந்தோடனே சொல்லிட்டாங்க, அம்மா நான் இனிமேல் சீரியல் நடிக்க மாட்டேன்னு. ஏன்னு இப்போ ட்ரைலாக் பேசி வாய் வலிக்குதுங்க. மொத்தம் ஏன்னா பெரிய சம்பளம், மொத்த சீனையும் எடுத்துடணும். அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கே கஷ்டமாக இருக்குன்னா அந்த டெக்னீஷியன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. அதை வந்து ஃபெஃப்சி பிரசிடெண்ட்டாக நான் போகும்போது ஒரு லைட்மேனு, சாதாரண லைட்மேன் இதில் இருக்குன்றாங்க. அவங்களுக்கு திரைப்படத்தில் வந்து ஒரு சம்பளம், டிவியில் ஒரு சம்பளம். ஆனால் திரைப்படத்தை வேலை கம்மி, டிவியில் வேலை அதிகம். கம்மியான வேலை செய்கிற இடத்துல அதிகமாக சம்பளம் கிடைக்குது, அதிகமாக வேலை செய்கிற இடத்துல கம்மியாக கிடைக்கும். சேனலில் வந்து 10 சீன் வரைக்கும் எடுக்கிறாங்க. அப்போது ரவுண்ட் த கிளாக் அவங்க சாப்பிட கூட நேரம்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் உங்களை வாழ்த்துங்கிறதால நிச்சயமாக உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். மற்றபடி இன்னொரு விஷயம் கூட இருக்குது. நீங்கள் சேனல்ஸில் இருக்கிறதால நாங்கள் இப்போ எங்களை வந்து எங்களைன்னா செல்வமணியும் தானு சார் நாங்கள் சொல்ல வரல. இன்றைக்கி வந்து திரைப்படத்துறையில் ஒரு அங்கீகாரம் பெற்ற எங்களை வரும்போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து இது கிடைக்கிறதுக்காக எங்களை பயன்படுத்தலாம். இப்போ எங்களை மட்டும் இல்லாமல் திரைப்படத்துறையில் நாங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்த ஒரு ஆர்டிஸ்டையோ ஒரு டெக்னீஷியனோ நீங்கள் வந்து பிரபலியமான இருக்கவங்கள பயன்படுத்திக்கிறீங்க. அப்போது திரைப்படத்துறை கூட உங்களால் பயன்பெறணும். அப்போது திரைப்படத்துறையை நீங்கள் வாழ வைக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு உங்கள் மூலமாக சேனல்ஸுக்கும் ஓடிடி தளங்களுக்கும் கொடுக்குறது என்னென்னா, முன்னாடி இங்கே வரும்போது மிக அதிகமான விலையை கொடுத்து எங்களை கெடுத்துட்டீங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியை கெடுத்தது நீங்கள் தான் முதல்ல. நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கெடுத்துகிட்டே இருந்தோம். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, 10 கோடி 20 கோடி இருக்கிறது வந்து நீங்கள் 40 கோடி 50 கோடி வாங்கி 100 கோடி ஒரு 10 கோடி சம்பளம் வாங்குறோம் கொண்டு போய் 100 கோடி வாங்குற மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி படத்தை வாங்க மாட்டோன்னு நிறுத்திட்டீங்க. எங்களுக்கு நஷ்டம் வந்துடுச்சு, நாங்கள் படம் வாங்கலன்னு நிறுத்திட்டீங்க. இப்போ படம் வாங்க நிறுத்திட்ட உடனே ஏறினவங்க யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் உச்சாணி கும்பலே உட்காந்துருக்காங்க, நாங்கள் கீழே நின்றுட்டுருக்கோம். என்னைக்காவது இறங்கி வருவாங்க, அவங்க வச்சு படம் எடுக்கலான்னு. அவங்களும் இறங்கி வர மாதிரி இல்லை. நீங்கள் ஏற்றி விட்டவங்க நீங்கள் பாட்டு கடையை சாதிட்டு நீங்கள் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ பெரிய படங்கள் எதுவுமே வந்து இப்போ ஷூட்டிங் ஃப்ளோரில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து கலந்து திரைப்படத்துறையோடு கலந்து பேசி அந்த படத்தை எப்படி வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் எல்லா சேனல்ஸுக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் பாட்டை நீங்கள் படம் கொடுத்து போகிறீங்களோ பணம் கொடுக்காமல் போகிறீங்களோ, நாங்கள் எடுத்த பாட்டை நாங்கள் எடுத்தால் தானே நீங்கள் போட முடியும். அதனால் நாங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வசதியாக சேனல்ஸ்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்துகிறேன். G5 மட்டும் இல்லை, இது ஓடிடி தளங்கள் இருக்க எல்லாருக்குமே, அதுபோல் சேனல்ஸில் இருக்க எல்லாருக்குமே எங்களோட வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். தமிழ் சினிமா இன்றைக்கி வந்து மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் அன்றைக்கி நான் 1 கோடி பேர் பார்த்தவங்க இன்றைக்கி 10 கோடி பேர் பார்க்குறாங்க. எங்களுடைய கண்டென்ட்டை 10 கோடி பேர் பார்க்குறாங்க. பார்க்குற மீடியா வந்து மாறிப்போச்சு, மீடியம் வந்து மாறிப்போச்சு. திரையில் பார்க்கும்போது அதுக்கு உண்டான வருமானம் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி பல்வேறு வகையில் சேனல்ஸில் ஓடிடியில் இன்டர்நெட்டில் வந்து மொபைல் ஃபோனில் படம் பார்க்கும்போது அதுக்குண்டான வருமானம் வந்து தயாரிப்பாளர்களை முறையாக வந்து சேராதால் இன்றைக்கி இந்த வருஷம் 300 திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 15 தயாரிப்பாளர் தவிர மீதி 285 பேர் வந்து லாஸ். அதில் 250 பேர் புது தயாரிப்பாளர்கள். இவங்க போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரோ எங்கள் மேனேஜரோ ஊரெல்லாம் வலை வீசி நாங்கள் கொண்டு வருவோம். அடுத்த வருஷத்துக்கு ஒரு 300 பேரை கொண்டு வருவோம். வருஷம் நாங்கள் தேடி கொண்டு வருவோம். 300 பேரை கொண்டு வந்து அவங்கள பலி கொடுத்து அது இண்டஸ்ட்ரிக்கு படம் எடுத்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் எடுத்த ப்ரொடியூசரே எடுத்துக்கிட்டு இருந்தால், நான் 90 நான் படம் எடுத்தேன். நான் 16 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 91 ஸ்டார்ட் பண்ணேன், 2004 நிறுத்திட்டேன். இனிமேல் வந்து இது இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு நான் நிறுத்தேன். தானுசாலாம் எப்படி படம் எடுக்கிறாரு எங்களுக்கு தெரியல, லைக்கெல்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ரிஸ்க், அதை வந்து முன்னாடி ரிஸ்க் இருந்தது, ஒரு 50% ரிஸ்க் இருந்தது. இப்போ வந்து 200% ரிஸ்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் காப்பி வந்து 5 கோடினா நஷ்டம் வந்து 10 கோடி ஆகிடுது. அதனால் அது எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஒரு 16 படம் நான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனால் இன்றைக்கி வர ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தோடு தான் போகிறாங்க. என்றைக்கு வந்து அந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் அடுத்த படமும் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கி கொடுக்குதோ அப்போ தான் அது வந்து இண்டஸ்ட்ரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் தொழிலாளர்கள் நாங்கள் நல்லா இருக்க முடியும். நீங்கள் ஓடிடி தளங்கள் கூட நல்லா இருக்க முடியும். நீங்களே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எல்லா இதுவும் ப்ரோக்ராமும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் பேப்பர் வியூவோ இல்லை பணம் கொடுத்தோ ஏதோ ஒரு வாங்குறீங்க. அப்போது இது கலந்து பேசி உங்களை மட்டும் சொல்கிறதா நினைக்காதீங்க கௌஷிக். இந்த சம்மந்தப்பட்ட எல்லாருமே, ஏன்னா இப்போ வந்து புதுசாக தலைவராக வரப்போகிறார் குமரன், தமிழ் குமரன், உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு சுனாமி வந்த பிறகு
நீங்கள் வந்து பதவிக்கு வர போகிறீங்க. இப்போ வந்து இந்த ஓடிடி வந்து படம்லாம் வாங்குறத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த போதும் நீங்கள் இந்த தலைமை பதவிக்கு வர பொருளில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய கடமை காத்திருக்கு. அந்த கடமையை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இப்போ ஹார்ட் லைஃப் பேட்டில் நடித்தவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து உண்மையாக வந்து இந்த மீட்டரை வச்சுட்டு இருந்தால் என்னாலாம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒன்று ரோஜா கையில் கொண்டு வந்துட்டு இந்த வச்சுட்டு இருந்தாங்க பேட்டரி கை வச்சு பாருங்கள் எனக்கு இல்லை என் பேரை சொல்லு மீட்ரு ஓடுதா இல்லையான்னா நிறைய பேரோட கல்யாணம் நடந்தே இருக்காது. எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று பொய்யை அதை சொல்லி தான் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருப்போம், லவ் பண்ணியிருப்போம். லவ் பண்ணும்போது இதை சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். உனக்காக நான் காத்திருப்பேன், உனக்கு எல்லாமே பொய் தான். உண்மை வந்து கல்யாணத்துக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுது. கல்யாணம் வரைக்கும் வந்து காதலிக்கும் போது ஆணும் பொய் சொல்லுவான், பொண்ணும் பொய் சொல்லுவான். நீ தான் உலகத்தில் அழகின்னுவான், நீ நீ இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னுவான். அப்புறம் கல்யாணம் பண்ண ஒரு சப்தம், நீ செத்தாதாண்டி நான் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும். என்ன அதை வந்து அந்த மீட்ரு இருந்துருந்தா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மீட்டரை வச்சு எவ்வளோ பர்சன்ட் 74%, சரி ஓகே பாஸு, 40% தான் இருக்கா வந்து ஆவரேஜாக இருக்குது வச்சுக்க, நீ அடுத்த ஆளை பார்க்குறேன் நான், அவன் 50% வருது, குறைஞ்சபட்சம் 50% வருதான்னு பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து எங்கள் சதாசிவன் இந்த பேட்டரியை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா நிறைய கல்யாணம் இன்னும் போயிருந்திருக்கும். அந்த வகையில் இன்னொரு பேட்டரியை அடுத்து யாராவது கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். என்ன பேட்டரின்னா பேசும்போது உண்மை பேசுகிறானா பொய் பேசுகிறானா. அப்போ இந்த மேடையில் எவனையும் பேச முடியாது. இந்த படம் வெற்றி அடைந்து 100வது நாள் வெற்றி விழாவில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல மீட்டில் கை வைடாங்க. ஏன்னா ஓடாத படத்துக்கு எங்கே நான் வாழ்த்தது உங்களை அப்படி தான் வந்து பேச வேண்டியிருக்கோம். நல்ல வேலை சதாசிவம் இந்த பேட்டரி இந்த மீட்டரை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிடாதீங்க, இந்த படத்தோடு நிறுத்துறீங்க. அப்போ தான் நிறைய காதல் வந்து கல்யாணத்தில் முடியும், இல்லைன்னா எந்த காதலும் கல்யாணத்தில் முடியாது. ரொம்ப அழகாக வந்து படிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் பேரை நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி சொல்லணும்னு நினச்சா சொல்ல முடியல. பாட்டினியா பாட்டினியா இல்லை பாட்டினியா அப்படின்னு. வெரி குட். அது மாதிரி வந்து குரு வந்து நல்லா பேசினார், தன்னுடைய சகாக்கழகாவும் பேசினார். இப்போ வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. முன்னாடி வந்து நான் திறமைசாலியாக இருக்குன்னா என் திறமையை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த வைக்கிறதுக்கு வந்து பல வருஷங்கள் நான் போராடணும். ஏன்னா ஒரே ஒரு டோர் தான் இருந்தது. அப்போ நான் வந்து அந்த டோரில் நின்று அவங்க வெளியே வராங்களா இல்லை டோர் திறக்குதா, நான் உள்ளே போய் எப்போ சொல்கிறதுன்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஹீரோயின் வேணும், அழகாக இருக்கா திறமையாக இருக்கான்னு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு போட்டுட்டா இந்த பொண்ணு யாருன்னு தேட வேண்டிய நிலையை அந்த பொண்ணை ஏற்படுத்த முடியும். அது மாதிரி வந்து இன்னைக்கு யூடியூப் வந்த பிறகு வந்து பல திறமைசாலிகள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு பண்ணும்போது, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது, நாங்கள் முன்னாடி வந்து நாங்கள் படம் எடுத்துகிட்டு இருந்தோம், ஜனங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜனங்க படம் எடுக்கிறாங்க, நாங்கள் பார்த்துட்ருக்கோம். காலையில் எழுந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரீல் நான் பார்க்குறேன். அப்போ இவ்வளோ சிந்தனை வந்து அங்ககிட்ட இருக்குது. அப்போ அந்த சிந்தனையை திறமையை உலகம் பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாராலும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. அதனால் திறமைசாலிகள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல கண்டென்ட்டும் நல்ல திறமை இருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போடும். அதுக்கான அஸ்திவாரமும் இல்லை அதுக்கான முதல் ஆரம்பம் தான் இந்த ஹார்ட் லைஃப் பேட்டரின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு யூத்ஃபுல்லாக இருக்குது. இந்த யூனிட் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மேடையில் நான் சொன்ன விஷயத்தை கௌஷிக்கும் விஎஸ் ராகவனும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த முதல் கட்டமாக உங்கள் இனிமேல் G5ல வர எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதனால் வந்து பணத்தில் மட்டுமல்ல புகழிலும் அவங்க வந்து பெயர் அடையணும், பிரபலம் அடையணும். அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு கூறி அனைவரையும் வாழ்த்தி சரண்யாவுக்கு இது ஒரு சரண்யாவோட சன் வந்து உண்மையிலே எட்வர்ட் வந்து ஒரு சாங் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு ரொம்ப 1 இயர் முன்னாடி. ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. யாருன்னு கேட்டேன், என்னோட சன்னு சார்னார். உண்மையாக எட்வர்ட் யூ டெஃபினட்டாக நீ வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக வருவேன். இந்த மேடையில் உன்னையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நீங்கள் பேச ஸ்டேஜில் ஒருத்தர் மட்டும் உளுந்து சிரிச்சார். ஏன்னா அவர் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பார் போல. சார் செல்வமணி சார், நீங்கள் பேச ஸ்டேஜில் இருக்க ஒருத்தர் மட்டும் உளுந்து சிரிச்சாரு. அவர் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல. யாருன்னு கண்டுபிடிங்க. தீனா சார் தான். கரெக்டாக சொல்லிட்டீங்க. சார் அடுத்து வந்து பேசுகிறோம் உங்கள்கிட்ட. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பெண்ணின்றி பெருமையும் இல்லை, கண்ணின்றி காட்சியும் இல்லை அப்படிங்கிறது முதுமொழி. திரைத்துறையில் தன்னுடைய உழைப்பை 15 வருடமாக, அதாவது மியூசிக் பிஸ்னஸ், ப்ராஜெக்ட் டிசைன்ஸு, ஈவெண்ட்ஸு, ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு திரைத்துறையில் பெண்களே இல்லாத சமயத்திலும் கூட இவங்களுடைய ஆட்சி சாதித்து கொண்டிருக்கிறார் சரண்யா.
இவரின் பேச்சிலும் கடுமையான உழைப்பிலும் நன்மக்களின் நட்புகளாலும் இன்று எல்சிஎம் மேக்சிமா நிறுவனத்தை தொடங்கி தயாரிப்பாளராக வளர்ந்து நின்று ஹார்டிலே பேட்டரி அப்படிங்கிற ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார். பெரிய பெரிய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அன்பு தோழி சரண்யா. எண்ணம் போல் வாழ்க்கை, இந்த ஒரு விஷயந்தான் நான் என்னோடய வாழ்க்கையில் இது வரைக்குமே நான் நினச்சிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கான வெற்றி எனக்கு கொடுக்கறது என்னுடைய தாட்ஸ் மட்டும்தான். நான் எண்ணத்தை வச்சுருக்கேனோ அதுதான் எனக்கு ரிசல்ட்டாக வருங்கிறத நல்லா உணர்ந்து நான் ஒரு விஷயத்தையும் தெய்வ பயத்தோடு செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் முதல்ல கிடைச்ச ஒரு பெரிய உறவு, சினிமாவில் கிடைச்ச ஒரு பெரிய உறவு ஜெமினி ஃபிலிம்ஸ் மூலிமா எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு குடும்பம். எனக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து எதுவுமே இல்லாமல் இங்கே சென்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் சுயமாக ஆரம்பித்தப்போ எனக்கு இங்கே சென்னையில் வந்து கிடைச்ச முதல் உறவு நான் எங்கள் அப்பாவாக பார்க்குறது தானு சாரை தான். எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எனக்கு நான் மனசார சாமிக்கு நினைக்கிறேனோ இல்லையோ தானு சாரை மனசில் நினச்சிட்டு அவங்க ஆசையில் போய் நின்னேன்னா அந்த காரியம் கரெக்டாக நடக்கும். இன்றைக்குமே எங்கள் குடும்பத்தையும் என்னையும் வழிநடத்திட்டு இருக்கிறது தானு சார் தான். ரொம்ப 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 நன்றி சார். உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி திரைக்குடும்பத்தில் இவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு சொந்தங்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து நான் ஆரம்பித்த பயணம் தான். துப்பாக்கிங்கிற ஒரு படத்து மூலிமா எனக்கு தானு சார் அறிமுகமாகிறாரு. அந்த படத்தில் என்னுடைய விளம்பர வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு நீ இதெல்லாம் பண்ணுமான்னு சொல்லி என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. அந்த பொறுப்புலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நான் நின்றுட்டுருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வந்துட்டு எண்ணத்தாலும் செயலாலும் வழிநடத்திட்டு இருக்காரு. மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு. அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடியவங்களில் செல்வமணி சார், ராதா அண்ணன், தமிழ்குமரன், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சமீபமாக தான் பழக்கானாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் எனக்காக நான் கேட்டப்போ ஓடி ஓடி வந்தாங்க. எனக்கு அதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய நன்றி. நான் என்ன பண்ணியிருக்கேன் அவங்களுக்குன்னு தெரியல, ஆனால் ஏதாவது விதத்தில் நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். அவங்க சொல்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், கரெக்டாக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல ஒரு எண்ணத்தோடு நான் செய்கிறேன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இங்கே வந்து எனக்காக வந்ததுக்காக பெரிய நன்றி. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆரம்பமாக இருந்துச்சு. நல்ல ஒரு அழகான ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடக்ஷனாக இருந்தது. இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணினா அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. பட் எல்லா ப்ராஜெக்ட்டும் என்னால் எடுத்துக்க முடியலனால இந்த ஒரு ப்ராஜெக்ட் மனசுக்கு நெருக்கமாகவும் இருந்துச்சு. ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் தவிச்சுக்கிட்டே இருந்தாங்க, தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க. இது எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னு சின்னதாக ஒரு வேலைகளை பண்ணினோம். அழகாக அமைஞ்சு வந்துச்சு. இன்றைக்கி இது ஹார்ட்லே பேட்டரியாக இருக்குது. இன்றைக்கி தமிழ் திரையுலகம் வந்துட்டு ஹார்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேட்ரி தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தான். ஸோ அந்த பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து இன்றைக்கி நான் இவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணினேன். அழகாக மொத்த சார்ஜையும் ஏற்றுறதுக்காக வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. மேடையும் ரொம்ப சார்ஜாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் டெக்னீஷியன்ஸும் கூட சேர்ந்து அதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லான ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவோ இல்லைனாக்கா திரையுலக பிஆர்ஓஸோ இல்லைன்னா மீடியா நண்பர்களோ இல்லாமல் எந்த விஷயமும் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ நீங்கள் எல்லாருமே கூட இருந்து இந்த ப்ராஜெக்டை என்னை எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி நான் உங்கள் கூட உட்காந்துருக்கிற ஒரு இடத்த தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்க. உங்கள் முன்னாடியெல்லாம் நிற்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் அந்த ஆசையோடு உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் விருப்பமாக கேட்குற ஒரே ஒரு விஷயம், இந்த ஹார்ட்லே பேட்டரியை அழகாக கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. எனக்காக இல்லைனாலும் இந்த ப்ராஜெக்டை அழகாக டிசைன் பண்ணின ராஜாவுக்காகவும் சதாவுக்காகவும் நைசாமுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய குரு பாட்னிக்காகவும் இந்த மைக்கேல் ஆகாஷ்காகவும் என்னோட பையன் மாதிரி தான் இந்த பையனும் புதுசாக இன்றைக்கி வந்து மியூசிக் கம்போசராக வந்து அறிமுகமாயிருக்கான். அவனுக்கும் வாழ்க்கையில் எல்லா வசந்தமும் எல்லா சந்தோஷமும் சக்ஸஸும் வரணும். எல்லாரும் இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே வெற்றியாளர்களாக இருக்கணும். அது எல்லாத்துக்கும் பொது. வெற்றிங்கிறது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். அந்த வெற்றி கூடிய சீக்கிரம் தமிழ் திரை உலகத்துக்கும் வருங்கிற ஒரு ஆசையோட ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள்லாம் வந்திருந்து வாழ்த்துனது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி. வணக்கம். தேங்க்யூ, நன்றி. இப்போது ஹார்ட்லே பேட்டர் டீமோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். குரூப் ஃபோட்டோ எடுத்துட்ட பிறகு கொஷின் ஆன்சருக்கு இந்த டீம் கிட்டே நம்ம கேட்டுக்கலாம். சார் ஒரே குரூப் ஃபோட்டோ சார். இன்னைக்கு தான் கண்டென்ட் அது மாதிரி இல்லை.